100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது? கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், சூரிய பகவான், ராகு பகவான், கேது பகவான்களினுடைய இடமாற்றத்தை பொறுத்து, பெயர்ச்சியை பொறுத்து நடக்கப் போகின்ற 3 மிக பெரும் சம்பவங்கள் என்னென்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திரன் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. பணம் எந்த அளவிற்கு தேவை ஒருவருடைய வாழ்க்கையில் அப்படின்றது கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. அந்த பண தேவைக்கு சரியான வழினா அது நேர்மையான முறையில் உழைத்து வரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கிரகங்களின் சாதகமான பலன்கள் காரணமாக கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புதமான நிலை இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்க, பெருசாக முன்னேறலாம். தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த, தொல்லையாக இருந்து வந்த நபர்கள் எல்லாம் ஓடி ஒளிய போகின்றார்கள். தொழில் வியாபாரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடிய போகின்றது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத நீங்கள் முழுசாக காட்ட போகிறீங்க. மேல் அதிகாரியே நடுநடுங்கி போக போகின்றார். இவ்வளவு திறமையை வைத்து கொண்டிருந்த உனக்கா மரியாதை கொடுக்காம போயிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களிடமே வந்து பேச போகிறாங்க. இதை பற்றி சொல்ல போகிறாங்க. அதாவது உங்களுடைய திறமையை புகழப் போகின்றார்கள். சக ஊழியர்கள் எல்லாம் மிரண்டு போய் நிற்க போகிறாங்க. ஒட்டு மொத்தமாகவே உங்களுடைய உத்தியோக ரீதியாக சிறப்பான அமைப்பு இருக்கின்றது. அதனால் ராஜயோகமும் அடிக்கப் போகின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். இதெல்லாம் தேவை அப்படின்னா, பதவி உயர்வு கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலே போதும், தானாக உங்கள் பக்கம் நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். இது நாள் வரைக்கும் இடமாற்றம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா வேலையில், இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இடமாற்றமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அதற்கான சாதகமான பலன்கள் தான், கிரக நிலைகள் தான் தற்போது உங்களுக்கு வந்திருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாமி, குடும்பத்தின் நிலை எப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஆகா ஓஹோ அப்படின்ட்டு சொல்ல முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆகா ஓஹோன்னு இருக்கும் அளவு அப்படின்றத விட, அதை விட ஒரு படி மேலாக உங்களுடைய குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்க போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். புரிகிற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உங்களுடைய குடும்பம் இதற்கு முந்தைய காலகட்டங்களை விட இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு மிக பெரும் உச்சத்திற்கு செல்ல போகின்றது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எதை போட்டும் மனதில் குழப்பிக்கொள்ளாதீர்கள். நல்லதே நடக்கும்னு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு நடக்கப் போகின்ற நல்லதை யாராலும் தடுக்கவும் முடியாது. உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்டத்தையும் யாராலும் கெடுக்கவும் முடியாது. தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைத்து கொள்ள உங்களால் முடியும். உங்களை எதிர்க்க யாராலும் முடியாது. அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதாவது உங்களுடைய வழியை பார்த்து நீங்கள் போங்க. எதிர்ப்பவர்கள் எல்லாம் தானாக விலகி ஓடி விடுவார்கள் அப்படின்றத தான் சொல்ல வரோம். குடும்பத்தில்
தாய் தந்தை வழியில் இருந்து மிக பெரும் நல்லது உங்களை தேடி வரப்போகின்றது. நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. சகோதர சகோதரி வகையில் இது நாள் வரைக்கும் நல்லது நடக்கலையே, நம்மளை பெருசாக கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம், ஆதங்கம், வேதனை இதெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமும் முற்றிலுமாக மறையப் போகின்றது. சகோதர சகோதரிகளால் பல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு உங்களை விட யாரும் முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க. அதுதான் உண்மை. உங்களை நீங்கள் பார்த்து கொண்டாதான் உங்களால் நல்லது நடந்தால் அது மற்றவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை, உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பமும் மிக பெரும் முன்னேற்றத்திற்கு செல்லும். இந்த கிரக நிலைகளும் அதைத்தான் உணர்த்துகின்றது. உங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பார்க்க போகிறீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். பிள்ளைகளால் இனி நல்லது தான் நடக்குமே தவிர பெருசாக கெட்டது நடக்கவே நடக்காது. பிள்ளைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்குமே தவிர இனி அவமானம் நிச்சயம் ஏற்படாது. கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளார இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனை, சண்டைகள் அப்படின்ட்டு எல்லாமும் அடியோடு மறைய போகின்றது. உங்களுக்கு உங்களுக்குள்ளார பிரச்சனையை ஏற்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் ஓடி விடுவார்கள், ஒளிந்து விடுவார்கள், மறைந்து விடுவார்கள், ஒழிந்து விடுவார்கள் அப்படின்றதும் உறுதி. உங்களுக்காக நீங்கள் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பீங்க. உங்களின் துணைக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பீங்க. அதை தவிர்த்து மற்றவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய குணம். அந்த குணத்தால் நீங்கள் மிக பெரும் உச்சத்துக்கு செல்ல போகிறீங்க. மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஒட்டு மொத்தமாகவே பார்க்கும்போது குடும்பத்தின் நிலை அப்படின்றது சிறப்பான நிலையாக, அமோகமான நிலையாக, கிரகங்களின் சாதகமான பலன்கள் காரணமாக உச்சத்திற்கு செல்லக்கூடிய நிலையாகத்தான் இருக்கின்றது. இனி யாராலும் உங்களை இறக்கியெல்லாம் பார்க்க முடியாது. ஏணி படி வைத்து ஏறிக்கொண்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. அடித்து தூள் கிளப்புங்க கடகம் ராசிக்காரர்களே. சரி சாமி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்ன 3 பிரச்சனை, யமனாக யார் தான் வருவாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயம் பெண்களால், 3 வகை பெண்களால் பிரச்சனை வர அதிகம் வாய்ப்பு இருக்கின்றது. முதல்ல பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாதவங்க, 2வது நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், 3வது உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள். இவங்க கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முன்பின் தெரியாதவங்க கிட்ட போய் இந்த அட்ரஸ் எங்கே இதுன்னு சொல்லுங்கள், அது எங்கே இதுன்னு சொல்லுங்கள், இது எங்கே இதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத பேசி வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பிரச்சனை நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். 2வதாக நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், தோழிதானே, நம்ம நண்பர் தானே, நண்பி தானே அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டையும் நீங்கள் அளவுக்கு அதிகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடாதீங்க. உங்களுடைய செயல்களும் சரியாக இருக்க வேண்டும். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. பிரச்சனை உங்களை தேடி வரும். 3வதாக இருக்கக்கூடியது தான் உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள். மற்ற 2 பேரை விட இவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை அதிகமாக இருக்கணும். ஏன்னா உறவினர் தானே, உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துவீங்க. அந்த அட்வான்டேஜே உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும் அப்படின்றத அதன் பிறகு தான் உணர்ந்து கொள்வீங்க. ஆகையால் இந்த 3 வகைகளில் இருக்கக்கூடிய பெண்களிடம் எச்சரிக்கையோட கவனத்தோடு இருங்க. பெருசாக பாதிப்புகள் வராது. இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனை தான் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். சரி, கடைசியாக நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளார ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய வீட்டு கதவை நிச்சயம் தட்டும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு வரும்.
வரக்கூடிய வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, சரியாக பயன்படுத்தி கொண்டாலே மிக பெரும் முன்னேற்றம் தான். வாய்ப்பை பயன்படுத்த தெரியாமல் வாழ்க்கையை வீணடித்தவர்கள் ஏராளம். அதில் நீங்களும் சேர்ந்து விடாதீர்கள் கடகராசிக்காரர்களே. கிரகங்களின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருப்பதால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. வீணடிக்காமல் வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு தான். சுகபோக வாழ்க்கையை, செல்வ செழிப்பான வாழ்க்கையை உங்களால் நிச்சயம் அமைத்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உங்களுக்கான தலை எழுத்தை நீங்களே எழுதி கொள்ளலாம். அதற்கான அரிய வாய்ப்பு தான் இந்த காலகட்டம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்னேற்ற பாதைக்கு செல்லுங்கள் கடக ராசிக்காரர்களே.